தீர பயோததி திக்குமா காயமும் செக தளமும் நின்று சுழல திகழ்கின்ற முடி மௌலி சிதறிவிழ வெஞ்சிகை தீ கொப்பளிக்க வெருளும் பாரப் பணாமுடி அனந்தன் முதல் அறவெல்லாம் பதைப்பதைத்தே நடுங்க படர்சக்கர வாளகிரி துகள் படவை யாழி வரும் பச்சை பிரவாள மயிலாம் ஆரப்ர தாபப்புல கித மதன பாடீர அமிர்த கலச கொங்கையால் ஆடுமயில் நிகர்வள்ளி அபிராம வள்ளி பரமானந்த வள்ளி சிறுவன் கோரத்ரி சூலத்ரியம்பக ஜடாதர குருதரு திருத்தணிகைவேல் கொடியநிசி சரர் உதரும் எரிபுகுத விபுதர்பதி குடிபுகுத நடவு மயிலே. இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முருகன் வந்து என்னன்னா வழக்கம் போல இந்த நாராயணர் இருக்காருங்களா, அவருடைய ஆதிசேஷன். அந்த முருக மயில் வரும்போது என்னன்னா ஆதிசேஷனே நடுங்குவாராம். ஏன்னா அந்த மயில் வந்து என்னன்னா ஆதிசேஷன்னா 1000 தலைகளுடைய ஒரு நாகம். சரிங்களா? இந்த பாம்பு லோகத்தோட தலைவரே ஆதிசேஷன் தான். அவர் வந்து தெய்வீக பாம்பு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு யோகா கலை அப்படின்னு சொல்றாங்க. யோக கலையை கொடுத்தவர் வந்து ஆதிசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதஞ்சலி முனிவரே ஆதிசேஷன் அப்படின்னு கூட நிறைய கூற்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆதிசேஷன் என்ன பண்றாரு, இந்த மயில் வந்து அப்படி எந்திரிச்சு இதுக்கு போகுது, இந்த போருக்கு போறாங்க, இல்ல எந்திரிச்சு நிக்கிறாங்க சிலிர்ப்புக்கிட்டு கோவமா அப்படின்னா என்னன்னா இந்த மயிலோட கால்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலும் அதோட அழகும் வந்து என்னன்னா அவ்வளவு ஷார்ப்பா இருக்குமா, அவ்வளவு வலிமையானதா இருக்குமா. என்னன்னா இந்த ஆதிசேஷனை அப்படியே பிடிச்சி தூக்குற அளவுக்கு அது வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம வந்து லிட்ரலா எடுத்துக்க கூடாது. அவ்வளோ பெரிய மயில் அவ்வளோ பெரிய பாம்பை தூக்குமான கிடையாது. இந்த ஆதிசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில இருக்க இந்த குண்டலினி சக்தி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த குண்டலினி சக்தி எல்லாருக்கும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும், ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபுல்லா அது மேலே எழும்புறதுக்குடைய தன்மையில இருக்கும், சில பேருக்கு அப்படியே படுத்தே இருக்கும், அதை எழுப்பது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ வந்து இந்த மயில் என்ன பண்ணுவான், முருகரை கும்பிட கும்பிட முருகருக்கு வந்து பெரிய ரொம்ப ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் காட் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஸோ அவர் வந்து இதுக்கெல்லாம் வரமாட்டார். அவருடைய மயிலே வந்து என்ன பண்ணிடும், நம்மளுடைய குண்டலினியை தூக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதுதான் இந்த பாட்டோட இந்த பாடலுடைய பொருள். சரிங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து என்னன்னா, முருகன் யாரு, முருகனுடைய அம்மா அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்பா வந்து யாருன்னா சிவன். அவர் வந்து ஜடாமுடி வச்சிருப்பாரு, கையில திரிசூலம் வச்சிருப்பாரு. அவர் ஆட ஆரம்பிச்சாருன்னா அவர் ஆடுற தொட்டு தான் நம்மளாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சயின்ஸ்ல வந்து காட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. காட் பார்ட்டிக்கல் அப்படின்னா என்னன்னா, அந்த காட் பார்ட்டிக்கல்ன்ற ஒண்ணு வந்து ஒவ்வொரு அணுவிலையும் அசைந்து ஆடுற தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால்தான், அததான் நட்ராஜர்னு கூட சொல்றாங்க. அந்த அசைந்து ஆடுற தன்மை கொண்டதாக இருக்கிற தொட்டு தான் நாம வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து உயிரும் கூட. அந்த உள்ள இருக்க செல், அந்த காட் பார்ட்டிகல் அசைகிறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உலகம் முழுக்க ஸ்டாப் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கனெக்டடா இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்க, நீங்க மற்றவங்களுக்கு கெட்டதே நினைக்காதீங்க, மற்றவங்களை பத்தி நினைக்காம இருந்தா கூட பரவாயில்ல, கெட்டது நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்கும் போது என்ன ஆகும், அந்த காட் பார்ட்டிகல் வேற ஃப்ரீக்வன்சியில ஆட ஆரம்பிச்சு அப்படியே அடுத்தவங்களுக்கு அப்படியே தாவி 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 இப்ப என்ன ஆகும்னா அப்படியே ஒரு ரொட்டேஷன்ல அந்த பூமராங் மாதிரி திருப்பி நம்ம கிட்டே வந்து சேர்ந்தோம். இது வந்து சத்தியம். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இப்போ சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அணு உலையில் அது வந்து ஒரு நியூக்ளியரில் அது ஆக்சுவலாக வந்து ஒரு இன்னொரு பிளாக் ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் வச்சுருப்பாங்க, நடராஜர் சிலை தான் வச்சுருப்பாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா இந்த காட் பார்ட்டிக்கலை குடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த காட் பார்ட்டிக்கல் யாருன்னு நம்மளுடைய முருகனுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. தந்தைனா ஒரு சக்தி, முருகனுடைய ஒரு பாதி சக்தி வந்து அந்த காட் பார்ட்டிகல்ல இருந்து வந்தது. இன்னொரு சக்தி வந்து சக்தினா என்ன, அவங்களுடைய தாயார் அம்பிகை. சரிங்களா? அந்த அம்மா வந்து அவங்க வந்து அவ்வளோ சிவனுக்கும் வந்து பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆயுதம் தான், சூலாயுதம் தான் 2 பேரும் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து இதுல என்ன சொல்றாங்க, இந்த குண்டலினி நம்ம வந்து நாராயணரோட ஆதிசேஷனில் வச்சு நம்ம குண்டலினியை மயில் ஏத்திருச்சு அப்படின்னா இவங்க 2 பேரோட சக்தி, இந்த காட் பார்ட்டிகளோட சக்தி, அதாவது நடராஜரோட சக்தியும் அம்பிகையோட சக்தியும் சேர்ந்து அந்த மூளை வந்து நம்மளுக்கு எல்லாம் அப்படியே மூடிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மூடிட்டு இருக்க மூளை ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளால இறைவனை பார்க்க முடியும். ஸோ அப்ப முருகனும் மயிலும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து முருகனை, அதாவது பேரிறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், தி காட். அப்ப வந்து எல்லா சமயத்திலையும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிறிஸ்துவ சமயம், இந்து சமயம், அதே மாதிரி இஸ்லாம் சமயம், எல்லா சமயமும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இறைவனை பற்றி தான் பேசுவாங்க. நடுவில் சண்டை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை.
பேர் இறைவனை பத்தி பேசுவாங்க. அவர் சொன்னாரு, அவர் பண்ணாரு, மோசை இப்படி பண்ணாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஒரு சக்தியை பத்தி சொல்லுவாங்க. அந்த சக்தியை பார்க்கணும்னா இந்த மயில் தூக்கணும். அடுத்தது வந்து இந்த மூளை விரியணும். அந்த மூளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரந்துருச்சுன்னா அவ்வளோதான், நாம் வந்து இறைவனை பார்த்துட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. சித்தர்கள்லாம் அந்த நிலையை அடைஞ்சவங்க தான். அதுதான் இந்த பாட்டில் அழகாக நமக்கு விரிவிக்கிறாங்க. மிக்க நன்றி.